ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சார் எங்கே இவ்வளோ குஷியாக கிளம்பிட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்துருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் அவர் அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு என்னை அங்கே கூப்பிட்டாக, இங்கே கூப்பிட்டாக, இதிலெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிங்களா, என் வாழ்க்கையே உங்களால் போச்சு அப்படின்னு அவர் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் எங்கே அப்படின்னா, ராஸ் மீடியா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று இருக்குது, அப்போ வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே என்னென்னா, அமேசான்லேருந்து ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, டிஷர்ட்டுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஆக்சுவலி வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை ஏன் மிஸ் பண்ணணும், அது என்ன ஏதுன்னு அங்கே போய் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். அவருக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க. நான் மேக்கப்லாம் வேண்டாம்னா, இல்லை சிஸ்டர், பேபிஸ்க்கு நாங்கள் எதுவும் இது பண்ண மாட்டோம், ஜஸ்ட் டச்சப் மட்டும்தான் அப்படின்னாங்க. ப்ளஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லிப் கிளாஸ் போட்டு விட்டாங்க. ஆனால் அவர் போட்டுக்கல லிப் பாமு. நானும் வேணாம், விட்டுருங்க அப்படின்ட்டேன். அப்புறம் தலை மட்டும் வாரி விட்டாங்க. தலையை வாரிட்டு வாங்க சார் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால், அவர் போட்டிருக்க டிஷர்ட் தான் கொடுத்தாங்க. அந்த டிஷர்ட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அங்கே போய் என் பையனா சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்குமா அப்படிங்கிற கதையாக்கி விட்டுட்டான். ஓடுறது என்ன, ஆடுறது என்ன, குதிக்கிறது என்ன, அவன் நிற்க சொல்கிற பொசிஷனில் மட்டும் நிற்கலை. சாருக்கு தூக்கம் வேற வருது இடையில. சரி, தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணால் தூங்க மாட்டேன்றான். ஆனால் கொட்டாய் மட்டும் விட்டுட்டு சுற்றுறான். என்னடா இவன் கதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலையா, அதை பிடிச்சி நோண்டவும் இதனை பிடிச்சி நோண்டவும், லைட்டிங்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தான், லைட் செட் பண்ணான், ஒயரிங்லாம் கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணான். எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சா, அவர் இரு நீ நிற்கிற இடத்துல நான் நிற்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து நின்னார். அவங்க பையன் எப்போவுமே செயின், பிரேஸ்லெட்டு, கொலுசு எல்லாம் போட்டிருப்பான், அதெல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க பிராண்டு மட்டும்தான் ஹைலைட்டாக தெரியணும், மற்றதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, நாங்களும் எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு நின்னோம். அவனையும் என்னென்னமோ பண்ண சொன்னாங்க. கடைசியில் ஒரு போர்டை கொடுத்தாங்க. அந்த போர்டை அவன் கையில் பிடுறானா, தலையில் பிடிக்கிறதும், அதை தூக்கிட்டு ஓடுறதும், இந்த கொடுத்தாலே குடுன்னு வாங்கிட்டு ஓடி போயிடுறான். அவனை தனியாக பிடிச்சிட்டு வர்றதுக்கே எனர்ஜி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சப்போ நின்றுட்டாரு. ஆனால் திரும்பி நில்லு, சைடாக நில்லுப்பா அப்படின்னா அது மட்டும் மாட்டேன், நேராக நிற்க சொல்றியா, நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னார். அதுக்கப்புறம் என்னமோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. ஓகே மேடம், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்யூச்சரில் எதுனாலும் ப்ராஜெக்ட் இருந்தால் வருவீங்களான்னாங்க. ஓகே, கூப்பிடுங்க, ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுக்கு எங்களுக்கு பேமெண்ட்டெல்லாம் ஒன்றும் அவங்க கொடுக்கல. நீங்கள் பேமெண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினோம். அது 1 இயருக்கு உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இதாகிடும், இதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னாங்க. ஃபர்தராக இதுக்கு மேலே மேபி அவங்க ஆட் ஷூட்டோ ஏதாவது எடுத்தாங்கன்னா மேபி பேமெண்ட் கொடுக்குறாங்களா என்னென்னா அதுவும் எனக்கு தெரியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு நாங்களும் வந்துட்டோம். என் பையனை நில்லுடானா வட்டம் போட்டுட்டு இருக்கான். அவர் ஃபோட்டோகிராஃபராக, வட்டம்லாம் போட்டால் எடுக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னார். இவனை என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஒரு வழியாக அவங்க நினச்ச போஸ் கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் நாங்களும் அப்பா விடுங்கடா சாமி அப்படின்ட்டு வந்துட்டோம். ஒரு குழந்தைய வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஹேர் கட் பண்ணுறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்கலாம் இந்த குழந்தைய வச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் உண்மையாலுமே டேலண்டடான பசங்க தான். ஏன்னா இதுங்களை வச்சு எடுக்கிறாங்களே, பாவம் அவங்கெல்லாம் எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமா. இதுங்க பண்ணுற கூத்து அவ்வளோ பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. என் பையன் இல்லை, அங்கே நிறைய பசங்க வந்திருந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலே இவன் தான் இந்த ஏஜில் போனது. மற்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான். 1.5 வயசுங்கும் போது என் பையன் தான் 1.5 வயசில் இருந்தான். அதனால் சேட்டை. அப்புறம் அவர் ஃபோட்டோ எடுக்கிறவர் சொன்னார், ஐயோ பரவாயில்ல, உங்கள் பையனாவது, இன்னொரு சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு அது வரலும் சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு இவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம போகாத இடத்துக்கு நம்ம பசங்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும். எங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்க தான் செய்யுது.
ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான், இருந்தாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள் பையனுக்கு அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோம், சேர்த்துட்டோம். இதுக்கு மேலே சான்ஸ் வர்றதும் வராததும் எங்கள் கையில் இல்லை. இது வந்துச்சுன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா ஓகே தான். ஏன்னா இது வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 டேஸில் லிங்க் வரும், நீங்கள் அப்போ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நாங்கள் ஷார்ட் ஃபிலிமோ இல்லை மூவியோ இல்லை ஏதோ ஆடோ எது வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்திருக்கோம். என் பையன் நல்லா வரணும்னு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.